எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே பார்த்தோன்னா கிறிஸ்மஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் சைடு இருந்தேன். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்துருந்தோன்னா நாங்கள் வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் வைகை டேம் போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போது வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லேயே எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திண்டுக்கல் அதான் எங்களோட டிஸ்ட்ரிக். ஸோ திண்டுக்கல்லில் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ இது பார்த்தோன்னா டிசம்பர் மந்த்து. ஸோ நம்ம ஊரே அதாவது திண்டுக்கல்லே பார்த்தோன்னா கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் இந்த டயத்தில் போய் கொடைக்கானல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு ஒரு விசிட்காக தான் கொடைக்கானல் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்துருந்தோன்னா டிசம்பர் 16th வந்து எங்களோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஏர்லி மார்னிங்கே வந்து நாங்கள் வந்து எழுந்து கிளம்பியாச்சு. எங்கள் ட்ரிப்புக்காக அரேஞ்ச் பண்ண வேனும் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வேனில் ஏறிட்டு எங்களோட ஃபஸ்ட்டு வந்து அந்த இயர்லி மார்னிங்காக இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக 2-3 ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வத்தலகுண்டில் போய் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பேக்கரியில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பேக்கரியோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா டைம் பாஸ் அப்படின்னு இருந்துச்சு. சார் பேக்கரி நேமே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸோ அங்கே போயிட்டு டீ சாப்பிட்றவங்க வடை சாப்பிட்றவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு சரி 2-3 ஸ்டில் அங்கே நின்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்டில்ஸ் வந்து அந்த கடை முன்னாடி போட்டோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தோன்னா எங்களோட ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போகும்போது பார்த்தோன்னா நார்மலாக தான் இருந்தது, நம்ம ஊர் மாதிரி தான் இருந்தது. போக போக பார்த்தோன்னா மலைகளாக இருந்தது. ஸோ நம்மளோட ஊர் அதாவது என்னோடய ஊர் பார்த்தோன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நத்தம். ஸோ நத்தத்தை பார்த்திங்கன்னா நத்தத்தை சுற்றி வெறும் மலைகள் தான் இருக்குது. நான் நிறையா வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ கொடைக்கானலுமே அப்படி தான் மலைகள் தானே இருக்குது. இதில் என்னப்பா புதுசாக இருக்க போகுது அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து 2வது டைம் வேறு. நான் மொதல் டைம் வந்து ஏற்கனவே போயிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அது லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் போனதுனால சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் போயிருந்தேன். ஸோ பார்த்தோன்னா அதே மாதிரி அந்த மலைகளுக்குள்ளே தானே கொடைக்கானல் இருக்கா. ஸோ மலைகள் வழி நெடுக்கும் பார்த்தோன்னா நிறையா மரங்கள் இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பனிமூட்டங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி போனோன்னா அங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி பனிகள் தான் நிறையா இருக்கும், அடர்ந்த காடுகளாக இருக்கும். அதுதான் வந்து அதுதான் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இதை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கொடைக்கானல் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறவங்க முக்கியமாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஸ்வெட்டர், ஜெர்கின், ஸ்கார்ப்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து கப்பலாக போனால் இன்னுமே நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். கார், பஸ்ஸு, வேனு இந்த மாதிரி போகிறத காட்டிலையும் 2 வீலரில் போங்க. அதாவது இந்த பசங்க போகிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் கொடைக்கானல் என்றுனே சொல்ல முடியாது, வத்தலகுண்டுக்கிட்ட வந்து நாங்கள் அந்த பசங்களை பார்த்தோன்னு சொல்லலாம். ஸோ இந்த பசங்க பார்த்தோன்னா நாங்கள் கொடைக்கானல் போகிற வரைக்குமே வந்து சைடு அடித்து திருப்பி பின்னாடி போய் அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி வந்தாங்க அந்த பசங்க. ஸோ இந்த மாதிரி 2 வீலரில் போகிறது வந்து ரொம்பவே என்ஜாயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேச்சரை ரியலியாக நேரில் பார்த்து பக்கத்தில் தொட்டு கூட பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் தூரம் தாங்க மலை ஏறி இருப்போம். ஸோ அங்கனக்குள்ளே பார்த்தோன்னா இது வந்து மஞ்சள் ஆறு அணைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அடுத்து பார்த்தோன்னா கொடைக்கானல் 40 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் 40 கிலோமீட்டரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ நாங்கள் வரும்போது பார்த்தோன்னா நல்ல இருட்டாக இருந்தது. ஸோ போக போக பார்த்தோன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சு பாருங்களேன், வெயில் வந்துருச்சு. என்னடா கொடைக்கானலில் வந்து ஒரு சன்னையே பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க, அங்கே வெயிலே தெரியாது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நாங்கள் போக போக பார்த்தோன்னா வெயிலாக தான் இருந்தது.
பார்க்கும்போது என்னது வெயில் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி தான் நான் போனோம். அப்புறம் போக போக தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஒரு அனுபவம் இருந்ததுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ போகிற வழியில் பார்த்தோன்னா ஒரு பூம்பாறை, அதுக்கப்புறம் வந்து டம்டம் பாறை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டம்டம் பாறையில் பார்த்தோன்னா நிறையா அந்த மங்கீஸ் இருந்தது. ஸோ அது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருந்தது. ஸோ விநாயகர் கோவிலில் போகும்போதே ஃபஸ்ட்டு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் விநாயகரை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால விநாயகரை வழிபட்டுட்டு நேராக அந்த பாறைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோன்னா, ஆப்போசிட் சைடில் இருக்கிற மலையில் வந்து ஒரு அருவி வந்து நல்லா கொட்டுறது தெரியுது. ஸோ இதை வந்து எலிவால் அருவி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த எலிவால் அருவியை பார்க்குறதுக்காகவும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் இந்த கொடைக்கானல் போகிறவங்க அங்கே நின்று அது ஒரு வியூ பாயிண்ட்டாக நின்று ரசிச்சுட்டு போகிறாங்க. ஸோ செல்ஃபியும் போட்டுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ செல்ஃபி போடும்போது இந்த கொடைக்கானல் ஏரியாவிலலாம் கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஏன்னா லைட்டாக கால் வந்து எடனாலும் கீழே தான் விழுகணும். அதாவது அந்த பள்ளங்கள்லாம் பார்த்தோன்னா 50 அடி 60 அடி 100 அடி 200 அடி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சேஃபாக வந்து ஃபோட்டோஸ் எடுங்க. ஸோ டம்டம் பாறையை தொடர்ந்து நாங்கள் உள்ளே போய்கிட்டே இருந்தோம். இங்கே பாருங்கள், மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே ஒரு டோல்கேட்டு. ஸோ இங்கே வர்ற காரு, பஸ்ஸு, பைக் எல்லாத்தையுமே நிப்பாட்டி ஒரு செக் பண்ணுவாங்க. ஏன்னா இது மலைகள் வந்து சூழ்ந்த இடங்கிறதுனால பிளாஸ்டிக் பொருட்கள் யாருமே உபயோகப்படுத்தக்கூடாது, யாருமே கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செக்கிங் நடக்கும். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் வந்தோன்னா வெள்ளி நீர்வீழ்ச்சி, அதாவது சில்வர் ஃபால்ஸு. கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த சில்வர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு திரும்ப வரும்போது பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்ப வரும்போது இருட்டாயிடும். ஸோ அந்தளவுக்கு இதை வந்து ரசிக்க முடியாது. போகும்போதே வந்து இந்த நீர்வீழ்ச்சி வந்து ரசிச்சுக்கோங்க. இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிறாங்க, வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பசங்க பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா வரும்போது அந்த பைக்கில் வந்தா பசங்கன்ட்டு. ஸோ அந்த பசங்க நாங்களும் கரெக்டாக போய் இறங்க, அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லைங்க, அந்த இடமே ஃபுல் டிராஃபிக்காக தான் இருந்தது. இங்கே வந்து ஒரு 7 o'clock இருக்கும். ஸோ 7 o'clock வந்து பார்க்கும்போதே அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த சன்லைட்டுமே நல்லா தெரிஞ்சது. அண்ணா எங்களுக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுக்க விடுங்கண்ணா, எப்போ பார்த்தாலும் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, இத்தனை பேரும் நின்று ஆளுக்கு எடுக்கிறீங்க, ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ப்ளீஸ் இடம் கொடுங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி, அதாவது கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டனால எங்களுக்கு 2-3 ஸ்டில் அங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. ஸோ அதை தொடர்ந்து கொஞ்சம் நடந்து எங்களோட வேனுக்கு வந்துடலான்னு பார்க்கும்போது நிறைய கடைகள் இருந்தது. ஸோ இயர்லி மார்னிங் கிளம்புறதுனால அங்கேயே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொடைக்கானல்லே நிறைய ஷாப் இருக்குது. டீ கிடைக்கும், பிரெட் ஆம்லேட் கிடைக்கும், இட்லி கிடைக்கும், பூரி கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா நான் இட்லி சாப்பிட்லான்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் எல்லாருமே இட்லி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நல்ல வெயிலாக இருக்குது. ஸோ இங்கே வெயிலே வந்து 2-3 ஸ்டில்ஸ் போட்டுக்கலாம். அங்கே கொடைக்கானலுக்கு உள்ளே போயிட்டோன்னா அங்கே வெயில் பார்க்க முடியாது, ஸ்டில்ஸுமே அவ்வளோவா நல்லா இருக்காது, அப்படின்னு பனிமூட்டமாக இருக்கும்போது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கேயும் வந்து ஒரு கூலர்ஸ் போட்டு நல்லா எடுத்துக்கலான்ட்டு ஒரு 2-3 ஸ்டில்ஸ் எடுத்தேன். பட் இருந்தாலும் வந்து இங்கேயுமே வந்து லைட்டாக அந்த பனிகள்லாம் தெரிகிறதுனால ஃபோட்டோஸ் அவ்வளோவா கிளியராக இல்லை. ஸோ அடுத்து பார்த்தோன்னா கொடைக்கானல் சிட்டி அந்த இதுக்குள்ளே போயாச்சு. பாருங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொடைக்கானலுக்குள்ளே போயிட்டு இருக்கிற ஒரு ரோஜா பார்க், அந்த பார்க்குள்ளே போகலான்னு சொல்லி போயிருந்தோம். ஸோ இங்கேயுமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. பிளாஸ்டிக் உள்ளே கொண்டு போகக்கூடாது, கேமரா கொண்டு போனால் அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனோடனே ஒரு அழகான ஒரு ஹார்ட் இருந்தது. ஸோ அங்கே எங்களோட செல்ஃபி மட்டும் எங்களோட ஃபோட்டோஸை போட்டுட்டு பக்கத்துலேயே ரோஸ் அழகாக இருந்தது. ஸோ அங்கே நின்று எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து 2-3 ஸ்டில்ஸும் போட்டுக்கிட்டோம். ஸோ இது இப்போ ரோஜாப்பூ வந்து இப்போ தான் வந்து தளிர் விட்டு மொட்டு விட்டு 1-2 செடியில் மட்டும்தான் பூக்கள் இருக்குது. ஸோ வந்து இது சீசன் டைம், அதாவது மே மந்த்து போனோன்னா அப்படியே ஃபுல்லாகவே வந்து ரோஸாக தான் இருக்கும். ரோஸ் மட்டும் கிடையாதுங்க, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எல்லாமே பார்க்கலாம். நானும் வந்து இங்கே இப்போதைக்கு இருக்கிற ஃப்ளார்ஸ்லாம் வந்து நான் வந்து ரசித்தேன். ஸோ 1-2 ஃபோட்டோஸும் எடுத்தேன். ஃப்ளார்ஸ் மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கிற அந்த வசனங்கள் கூட அழகாக இருந்தது. அந்த பூக்களை யாருமே பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வசனங்கள் வந்து பார்ப்பவர்களை அந்த பூக்கள் ஈர்க்குதோ இல்லையோ அந்த வசனங்கள் ரொம்பவே ஈர்த்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஒரு மரம் நிறைந்த இடம். ஸோ இதில் பாருங்கள் இலையே இல்லை, அந்த மரம் ஃபுல்லாக காஞ்சது மாதிரியே இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே
டக்குன்னு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அங்கே ஒரு பாலம், அதுவும் மரத்திலே செஞ்சு கீழே ஓட சூப்பராக இருந்தது. அங்கே நின்று எனக்கு 2 ஸ்டில்லாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸை எடுக்க சொன்னேன். ஸோ அவங்களையும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வரும்போது நிறையா ஃப்ளார்ஸ், குட்டி குட்டி ஃப்ளார்ஸு, அப்புறம் வந்து அந்த செடியவே அழகாக ஆர்ச் மாதிரி கொடுத்து சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே நின்று 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பட் இருந்தாலும் இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் ரோஸ்லாம் அழகழகாக பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து வெளியில் போகிற இடத்துல அழகாக வச்சுருந்தாங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவும் சூப்பராக இருந்துச்சுன்னு லாஸ்ட்டாக அதுலேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வெளியில் வந்தோடனே பார்த்தோன்னா இங்கே ஒரு அக்கா வந்து அந்த துப்பாக்கி வந்து அந்த கன் வந்து ஷூட் பண்ணுறது வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் மேயர் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ மேயர் பாயிண்ட்டில் வந்து உள்ளே பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு யாக்கு இருந்தது. ஸோ மலைகள்னால் பார்த்தாவே யாக்கு தான் இருக்கும். ஸோ வந்து ஸ்டாச்சுவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே நின்று 2-3 ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மேயர் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வந்து நிறையா வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து உயிரிலே கலந்தது படம் வந்து எடுத்த இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறம் மேலே நின்று வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அங்கே நின்று வியூ பார்த்தோம். அந்த பக்கத்தில் இருக்கிற மலைகள், அதுக்கு மேலே இருக்கிற பனி, அந்த எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ இதில் இருந்து அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ரொம்பவே க்ரௌடுங்க. ஏறவும் முடியலை, இறங்கவும் முடியல. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு. ஸோ நாங்கள் போனது வேறு சாட்டர்டேவா, ஸோ லீவ் நாள் வேறவையா. ஸோ அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஸோ அழகாக இருந்தது அந்த மேலே நின்று பார்க்கும்போது. ஸோ அங்கே நின்று 2-3 ஸ்டில்ஸுமே எடுத்துக்கிட்டாச்சு. ஏன்னா அந்த கொடைக்கானல்னாவே ஸ்டில்ஸ் போடுறதுக்காக தானே. ஸோ அதனால போட்டாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், கீழே இன்னும் எவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த யாக் பக்கத்தில் அந்த மரத்தை கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே அழகாக இருந்தது. அங்கே 2-3 ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு அங்கேயும் ஸ்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடையில் பார்த்தோன்னா என்னோடய சாய்பாபா மற்றும் கண்ணன் இருந்தார். ஸோ அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கிட்டு வந்தால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மேலே உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்கள 2 கலாய்ச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் 2-3 ஸ்டில்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னே இந்த என்னோடய ஃப்ரெண்டு இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட ஃபோட்டோ மற்றும் கேமரா அது வீடியோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவங்க இவங்க 2 பேருமே. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்களோட இருந்த 2-3 ஸ்டில்ஸு எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மரத்தில் நான் உட்காரதுக்குள்ளாட்டியும் பட்ட பாடு இருக்கேங்க அப்பா, அந்த ஒரு பாடுபட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒளிஞ்சு எடுக்கிற மாதிரிலாம் எடுத்திருந்தோம் 2-3 ஸ்டில்லு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி ஃபோட்டோலாம் போதும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும்போது பார்த்தோன்னா என்னடா தாவுறியா, தாவு அப்படிங்கிற மாதிரி. நான் எங்கே தாவுறது, தவந்துக்கிட்டுல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன். ஏன்னா இது உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியாது, இது ரொம்ப பள்ளம். ஸோ அந்த பள்ளத்தில் நான் வேற கொஞ்சம் ஹீல்ஸ் வச்சு ஸ்லிப்பர் வேற போட்டுட்டு போயிட்டேன்னா அது வந்து சரிக்கு விட்டுரும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லிப்பரை கையில் பிடிச்சிட்டு இறங்கினேன். அதுவும் ஒரு ஸ்டில்லாக எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு எடுத்திருந்தா. அடுத்து நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பைன் மரங்கள் ஃபைன் ஃபாரஸ்ட் போயிருந்தோம். ஸோ ஃபைன் ஃபாரஸ்ட்டில் போனோன்னா அங்கேயும் ஒரு 2-3 கடைகள் இருந்தது. ஸோ கடையை என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்னில் வந்து காரம் போட்டு வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்குள்ளே போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தோன்னா ஸ்வெட்டரு, ஹேண்ட்பேக்கு, கேப்பு இந்த மாதிரி இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாப்பாக்கிட்ட ஸ்வெட்டர் இருந்தது. ஸோ கேப் மட்டும் இல்லை. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் இந்த கேப் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு கேப் வாங்கியாச்சு. நான் வாங்குறத பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு அவங்களோட குழந்தைகளுக்கும் வந்து கேப் வாங்கினாங்க. கேப் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். பார்த்தோன்னா இங்கேயும் வந்து 10 rupees வந்து என்ட்ரி ஃபீஸ் போட்டிருந்தாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிருந்தோம். ஸோ உள்ளே போனோன்னா பார்த்தோன்னா நிறைய மரங்கள் இருந்தது, ஹார்ஸ் இருந்தது. நம்ம தான் வர்க்கலாலேயே ஹார்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டோம்ல. ஸோ வேறு என்னது இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ நிறைய அந்த மரங்கள்லேயே வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு 2-3 ஸ்டில்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனால் பார்த்தோன்னா அங்கேயும் க்ரௌடுங்க. போகிற பக்கம் எல்லாமே கூட்டம் தான்.
தான். ஸோ என்ன இவ்வளோ கூட்டம், இந்த குளூர்லேயும் இவ்வளோ கூட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அங்கே ஒரு ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்னு போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ கடைசி வரைக்கும் அந்த ரீல்ஸ் எங்களுக்கு செட்டே ஆகலை. சரி வந்ததுக்கு ஃபோட்டோவாது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அந்த பையா படத்தில் வந்து அடடா மல்லடா பாடல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாட்டு வந்து எடுத்த இடம் தான் இது. ஸோ அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இன்னொரு ஷாப்புக்குள்ள பாப்பாவுக்கு இந்த ஹேர் பேண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு ஹேர் பேண்ட் வாங்கினோம். அதுக்கடுத்து வந்து வண்டியை நேராக குணா குகையில் விட்டுட்டாங்க. ஸோ குணா குகையில் பாருங்கள், போகும்போதே வந்து எவ்வளோ பனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உள்ளே போக 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 பார்த்தோன்னா 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். அதாவது குணா படம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படம் எடுத்த அந்த ஒரு மலை தான் இது. ஸோ இங்கே போயிட்டு அந்த வீடெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் போனப்போ அந்த குணா படத்தில் அந்த கமல் சார் தங்கியிருந்த அந்த வீடெல்லாம் நான் பார்த்துருந்தேன். ஆனால் இந்த டைம் போனப்போ ஃபுல்லாக வந்து பனி மறைச்சிருச்சு. ஸோ ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியலை. ஸோ போனதுக்கும் 2-3 ஸ்டில் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துகிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு டைமும் கிடச்சிது. மற்றதெல்லாம் சிங்கிள் ஸ்டில்லாக தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது இது அருமையாக இருந்தது. ஸோ இங்கே வந்து டிஎஸ்எல்ஆரில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு அதை பிரிண்ட்டும் பண்ணிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூசைட் பாயிண்ட் போயிருந்தோம். ஸோ சூசைட் பாயிண்ட் போகிறதுக்கு வழியில் பார்த்தோன்னா நிறைய அந்த மாதிரி கடைகள் இருந்தது. இதில் இந்த 80s 90s கிட்ஸ் சாப்பிட்ட அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த கடையை பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ இங்கேயும் 2-3 இதை வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் போக போக என்ன கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போனோம். ஒரு கடையில் பெரிய டெடிபியர், அதாவது என்னோட உயரத்துக்கே இருந்தது. ஸோ அதில் நின்று ஃபோட்டோ போட்டேன். ஸோ இது வந்து என்னோட நீண்ட நாட்கள்னு சொல்ல முடியாது, வருடங்கள் சொல்லலாம். ஸோ என்னோட கனவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்னோட ஹைட்டுக்கு வந்து ஒரு டெடி கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் ஆனால் அந்த கனவு வந்து எனக்கு இன்னும் தூரமாகவே இருக்குது. பார்க்கலாம், கனவு கண்டிப்பாக ஒரு நாள் நனவாகும். அப்புறம் பார்த்தோன்னா இங்கே நிறைய வந்து குட்டி குட்டி டாலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான இந்த மளிகை ஜாமான்களாக இருந்தது. என்னடா கொடைக்கானலில் வந்து எல்லோரும் மளிகை ஜாமான்ங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா இங்கே தான் வந்து ஒரிஜினலாக கிடைக்கும், விலையும் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணினேன். ஸோ இதுதான் அந்த சூசைட் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க லாக் பண்ணுறாங்களோ இல்லையோ, பனி வந்து ஃபுல்லாகவே லாக் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து அந்த பள்ளமே வந்து தெரியலை எந்த அளவுக்கு அது ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனதுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த குட்டீஸ்களுக்கு தேவையான நிறையா வந்து விளையாட்டு பொருட்கள் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல்னாவே இந்த ஹோம்மேட் சாக்லேட் தான். ஸோ அந்த சாக்லேட் உள்ள ஒரு ஷாப்குள்ளே போயிட்டு எல்லாருமே மொத்தமாக இங்கேயே பர்ச்சேசிங் பண்ணிக்கலான்ட்டு எல்லாருமே மொத்தமாக பர்ச்சேசிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை முடிச்சுட்டு எங்களோட லன்ச்சு 3 ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கே தான் வந்து கோடை ஸ்ட்ரீட்டில் தான் வந்து எங்களோட லன்ச்சு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேடம் அந்த 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 ரூம்குள்ளே போன உடனே எனக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கூடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு பசி வேறு தாங்க முடியலையா, சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷன் கொஞ்சம் வச்சுருந்தோம். ஸோ எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு யாருக்கு பர்த்டேவோ அவங்களுக்கு கேக் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பார்ட்டியும் வந்து சூப்பராக வந்து நல்லபடியாகவே வந்து முடிஞ்சிருச்சு கொடைக்கானலில். ஸோ கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் கேக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 5 இருக்கும். நாங்கள் வந்து லேக் போயிருந்தோம். ஸோ லேக் போகும்போது பார்த்தோன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நான் லாஸ்ட் டைம் போனப்பயே வந்து என்னால் போட்டிங் போக முடியல. இந்த டைமாவது போட்டிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேகமாக வந்து வேனை விட்டு இறங்கினோடனே போனேன். பார்த்தோன்னா மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு, போட்டிங்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் கொடுக்குற இடத்துல போட்டிங்கும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி இந்த தடவையும் நமக்கு அன்லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சைக்கிளிங் இருந்தது. ஸோ பார்த்தோன்னா அந்த லேக்கை சுற்றி எல்லாருமே சைக்கிளிங் வருவாங்க. ஸோ அந்த சைக்கிள் வாங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போன்னு சொல்லிட்டு வாங்கி ரவுண்ட் அடிச்சுட்டு அது ஒரு 2-3 ஸ்டில்ஸ் போட்டாச்சு.
அப்புறம் லேக்கை சுற்றி நிறைய கடைகள் இருந்தது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து எல்லாமே பர்ச்சேசிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பொதுவாக வந்து எதுவுமே வாங்கவே தோணலை. ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வாங்கணுன்ட்டு. ஸோ போகிற வழியில் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கடையில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு எங்களோட ட்ரிப்பு, அதாவது எங்களோட கொடைக்கானல் ட்ரிப்பு இனிதே நிறைவேறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கொடைக்கானல் போகிறவங்க 2 வீலரில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் செம்ம என்ஜாயாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.